வைப் எப்பவும் குறையாது, தளபதி வைப் எப்பவுமே குறையாது, அதே வைப் தான் எப்பவுமே. இது வரைக்கும் நடிச்ச படத்தை ரீரிலீஸ் பண்ணாலும் 10 டைம் கூட நாங்க வந்து பார்ப்போம். இந்த மாதிரி நம்மளுக்கு ரீரிலீஸ் பண்ணும்போது ஒரு தனி என்ஜாய்மெண்ட்டாவே இருக்கு. கன்ஃபார்ம் ப்ரோ, கான்ஃபிடென்ட்டா இருக்காரு. அவர் என்ன சொன்னாரு, மீண்டும் சந்திக்கும் வரை, முதலமைச்சரா மீண்டும் சந்திக்கும் வரைன்னாரு. அதுலயே தெரியல அவங்களுக்கு, கன்ஃபார்ம் முதலமைச்சர் ஆவாரு. கண்டிப்பா ஜெயிப்பா. ஜெயிக்கலனாலும் பரவாயில்ல, எதிர்கட்சா வந்தா கூட போதுங்க, அடுத்த வாட்டி அவர் ஜெயிச்சிருவாரு. தளபதி தொண்டை அதுக்கோசம் பார்ப்போம். அவ்வளோதான், சின்ன பையனை பார்க்காதீங்க. நேற்று வயசாயிடுச்சு, ஃபர்ஸ்ட் ஓட்டே விஜய்டா. லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம், மோர் ஸ்பேஸ் மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம். லலிதா ஜுவல்லரி எஸ்டிமேட் ஸ்லிப்பும் நகை போட்டோவும் வச்சு டி நகர் மார்க்கெட்ல எந்த கடையில வேணா கம்பேர் பண்ணுங்க. எல்லா கடையும் பக்கத்துல தான் இருக்கு. எங்க விலை கம்மியோ அங்க வாங்குங்க. அன்போட வரவேற்கிறேன். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரீரிலீஸ் ப்ரோ, சிவகாசி ரீரிலீஸ் பார்த்தேன் ப்ரோ. சொல்லவா ப்ரோ, இன்னும் கமலா சினிமாஸ் பத்தி விஷ்ணு ப்ரோ வந்து தெரிக்க விட்டாரு. எப்பவும் போலதான் அந்த வைப் எப்பவும் குறையாது, தளபதி வைப் எப்பவுமே குறையாது, அதே வைப் தான் எப்பவுமே இருந்துச்சு. எல்லா சீனுமே தளபதி படம் தான் நாங்கள் என்ஜாய் தான் பண்ணுவோம். பறக்க கூட இல்லை. ஸோ அப்போ நான் அந்த தேட்டரில் நிறைய என் அண்ணா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், படம்லாம் அப்படி செலிப்ரேட் பண்ணாங்க, திருவிழா மாதிரி இருந்துச்சுன்னு. இப்போ இங்கே திருவிழாவை பார்த்தோம். அகைன் ஒரு திருவிழா பார்க்கும்போது ஒரு தனி வைப் இருக்கும்ல, நம்ம ஜென்சியாக இருக்கும்போது வைப் இருக்கும், அந்த வைப் இப்போ இருக்குது. சூப்பராக இருந்துச்சு, செம்ம வைபாக இருந்துச்சு. மற்ற தேட்டரை விட எப்பயுமே ரீரிலீஸ் படம் எல்லாத்துக்குமே வந்து கமலா தான் பெஸ்ட்டு. ரிப்பீட் பண்ணாங்க சாங்கை, அண்ணாவும் வந்து பேசினாங்க, நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். செம்ம வைப்பு, செம்ம ஜாலி. எல்லா படமே கண்டிப்பாக தளபதி படமே நடிக்கவே வேணாங்க. இது வரைக்கும் நடித்த படத்தை ரீரிலீஸ் பண்ணாலும் 10 டைம் கூட நாங்கள் வந்து பார்ப்போம். அதுவும் கமலாவில் தான் வந்து பார்ப்போம். நான் வந்து கில்லிக்கு வந்திருக்கேன், போக்கிரி வந்திருக்கேன். கில்லி வந்து 3 டைம் வந்தேன், போக்கிரி வந்து 1 டைம் தான் வந்தேன். எப்போவுமே கமலாவில் மட்டும் தான் வருவேன். இங்கே வந்தாலே அந்த தேட்டர் வைப்பு தான். விஷ்ணு சார் இருக்கார்ல, அவர்கிட்ட அவர் ரொம்ப ஸ்போர்ட்டிவ். மற்றவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு தெரில, இவர் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக தளபதிக்காக அவர் நிறைய எஃபெக்டிவ் எடுத்து அவர் பண்ணுறாரு. ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஒரு ஃபயர் தான் அது. என்னதான் விஜய் வந்து சினிமா வந்து நடிக்கலனாலுமே இந்த மாதிரி நம்மளுக்கு ரீரிலீஸ் பண்ணும்போது ஒரு தனி என்ஜாய்மெண்ட்டாகவே இருக்குது. இப்போ அவரோட ஸ்பெஷலான ஒரு வீடியோ 10 மினிட்ஸ் போட்டாங்க, அதெல்லாம் ஃபுல்லாக கத்தி ரொம்ப என்ஜாய் பண்ணோம். செம்ம பிளாஸ்ட் ப்ரோ. தளபதி படம்லாம் சொல்லவே வேண்டாம், பிளாஸ்ட்டாக இருக்கும். இந்த படமும் ஆஸ் யூஷுவல் செம்ம ட்ரீட்டு. நான் இப்போ தான் ரீசெண்ட் டைம் கொரோனாவில் அப்போது பார்த்தேன், அப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்த்தேன். சரி, இது தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை இருந்துச்சு. சரி, இது ரீரிலீஸ் பண்ணுறாங்கன்னு சொன்ன உடனேயுமே டிக்கெட் போட்டாச்சு. டிக்கெட் போட்டு வந்து பார்த்துடணும், எப்படியாவது பார்த்துடணுன்னு இன்றைக்கி வந்தாச்சு. செலிப்ரேட் பயங்கரமாக பண்ணாச்சு. சாங் வந்து 2 டைம் ரிப்பீட் பண்ணாங்க, அது நல்லா இருந்துச்சு. லாஸ்ட்டில் அம்மா சாங் ஒன்று, அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து 10 மினிட்ஸ் தளபதியோட சாங்ஸ் எல்லாமே வந்து போட்டாங்க, அது வந்து ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். முன்னாடி எடுத்தது வந்து அந்த பழைய மாதிரி இல்லை, நிறைய என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. புதுசாக இப்போ பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கமலா தேட்டர்னாலே செலிப்ரேஷன் தான். விஜய் படம்னாலும் இன்னும் நல்லாவே கொஞ்சம் கொண்டாடுவாங்க. ரொம்ப தரமாக இருந்துச்சு. அந்த பாட்டெலாம் இன்னும் கொஞ்சம் நிறைய வாட்டி போட்டு ஒரு கான்செர்ட் மாதிரி பண்ணியிருந்தாரு, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சீன்னா வந்து இந்த பாட்டு நிறைய போட்டிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து இந்த சென்டிமெண்ட்லாம், அம்மா சென்டிமெண்ட் சீன்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கோடம்பாக்கம் ஏரியாலாம் தெரிக்க விட்டாங்க. அது அப்போ எடுத்தது, ஆனால் இப்போ பார்க்குறப்ப அரசியல் சம்மந்தப்பட்ட மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா தான் இருந்தது. நான் சின்ன வயசுல ரெடி பார்த்துருக்கேன், இந்த நோட்டி தேட்டரில் போக சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஏன்னா அது பாஸ்டோட அவங்களோட எலெக்ஷன் அவங்க எப்படி இருக்குது எல்லாமே அவங்க கருத்தில் கொண்டு தான் வந்து இது பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அந்த அதிகமான கண்டிப்பாக விஜய் தான், அதனால தான் ஓட்டிங் அதிகமாக இருக்குது. என்னோட மனசுப்படி கண்டிப்பாக ஜெய் பண்ணி அர்ச்சனைலாம் பண்ணியிருக்கான் அவர் பேருக்கு. கண்டிப்பாக ஓட்டரடியே இல்லைனாலும் டிவிக்கே தான். அதுக்கப்புறம் ஆமாம், ஜெயிப்பாரா தெரில, பட் ஜெயிக்கணும். நான் ஓட்டு போதேன்னா ஜெயிச்சிட்டு இருப்பாரு. ஆமாம், இது ஹிஸ்ட்ரி, தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியிலே பெரிய ஓட்டு. ஒரு இதுதான் ப்ரோ, இப்போ ஜென்சி மோஸ்ட்டாக எல்லாரும் விஜய் அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. அவங்க ஓட்டு போடும்போது தனி ஒரு வளர்ச்சி வரும்ல, வளர்ச்சியாக இருக்குமா, ஒரு புதுசாக ஒரு கட்சி வருது, நாம் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்தால் நல்லா தானே இருக்கும் நாட்டுக்கு. இல்லை ப்ரோ, பாதி எஸ்ஏஆர் பாதி எங்கள் அண்ணனால ப்ரோ, பாதி எஸ்ஏஆர் பாதி எங்கள் அண்ணனால.
கன்ஃபார்ம் ப்ரோ, கான்ஃபிடென்ட்டா இருக்காரு. அவர் என்ன சொன்னாரு, மீண்டும் சந்திக்கும் வரை, முதலமைச்சரா மீண்டும் சந்திக்கும் வரைன்னாரு. லாஸ்ட் பிரச்சனை அப்போ மீண்டும் சந்திக்கிறாரு. அதுலயே தெரியல அவங்களுக்கு. கன்ஃபார்ம் முதலமைச்சர் ஆவாரு ப்ரோ. அது தப்பு தான் ப்ரோ. எவ்வளோ பேர் இது பண்ணிருக்காங்க. அது கஷ்டப்பட்டு லீக் ஆனாலும் சரி, தலைவர் என்ன நடந்துச்சு தெரியல. இதே கமலா சினிமாஸ்ல நாங்க ஃபர்ஸ்ட் ஷோ வந்து பாப்போம். எப்படினா வாட்டி வந்து இது போர் அடிக்காம வந்து பாப்போம். கில்லி 2 வாட்டி ரிலீஸ் பண்ணாங்க. அதுவே அவ்வளவு வைப்பா இருந்துச்சு. வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணதை எப்படி ப்ரோ செலிப்ரேட், இப்போ 2005ல இந்த படத்தை எப்படி செலிப்ரேட் பண்றோம்னு பாத்துக்கோங்க. அதே போல டிஃபரன்ஸ். இப்போ கில்லி 2 வாட்டி ரிலீஸ் பண்ணா, 2 வாட்டி பாக்ஸ் ஆபீஸ்ல நாங்க தான் இருந்தோம். அதே ஜனநாயகன்னு பாக்ஸ் ஆபீஸ் அடிக்கும். அது பரவாயில்லைங்க, பண்ணிட்டு போட்டோம். அதுக்கு என்ன அவர் வந்து எவ்வளோதான் அவருக்கு பர்சனல் லைஃப்பில் கஷ்டம் கொடுத்தாலும் சரி, இல்லை ஜனநாயகன் இந்த மாதிரி பண்ணி ஹர்ட்டிங் பண்ணுறது, கரூர் விஷயம் எவ்வளோ நடந்தாலும் பரவாயில்ல, என் தளபதிக்காக நாங்கள் எல்லாருமே இருப்போம். நான் வந்து அஜித் ஃபேனு. நான் அஜித் ஃபேன் தான், ரொம்ப நல்லாவே இருக்குது. நியூட்ரலாக எல்லாருமே பிடிக்கும். ஆனால் இவர் அரசியல் வந்ததுக்காகவே ஒரு மெயினாக பிடிச்சிருக்கு. இப்போது முன்னாடிலாம் நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். அது என்னோட பர்சனல். ஆனால் இப்போது தளபதியும் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. எல்லாருக்குமே சின்ன சின்ன குழந்தைங்க சொல்கிறது ட்விட்டர்லலாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. அதெல்லாம் பார்த்தாலே கண்டிப்பாக நிறைய யங்ஸ்டர்ஸ் எல்லாமே வந்து இப்போ ஓட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் இல்லாதது இந்த டைம் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இவர் வந்ததுனால யங்ஸ்டர்ஸு நிறைய பேருமே ஓட்டு பண்ணியிருக்காங்க. அவர் இந்த வாட்டி ஜெயித்தாலும் பிரச்சனை இல்லை, தோத்தாலும் பிரச்சனை இல்லை, எல்லாத்துக்குமே நம்ம அவர் கூட கண்டிப்பாக இருப்போம். கண்டிப்பாக ஜெயிப்பா. ஜெயிக்கலனாலும் பரவாயில்ல, எதிர்கட்சியாக வந்தால் கூட போதுங்க. அடுத்த வாட்டி அவர் ஜெயிச்சிருவார். தளபதி கோசம் பாலாண்ணா, இந்த பழைய போன புடிப்படல தளபதி தொண்டை அதுக்கோசம் பார்ப்பேன். அவ்வளோதான். என் சின்ன பையனை பார்க்காதீங்க, நேற்று வயசாயிடுச்சு. ஃபஸ்ட்டு ஓட்டே விஜய்டா. நேற்று ஃபஸ்ட்டு ஓட்டு விஜய்டா போட்டேன். அவ்வளோதான். தமிழ்நாட்டுக்கு மே மாதம் மாற்றம் வர போட்டேன். அவ்வளோதான். பெருமையாக இருந்துச்சு. இது பசங்களோட பொண்ணுங்கடா எலெக்ஷன் பூத்தில் உட்காந்துங்க. நானே பூத்தில் உட்காந்து பார்த்தேன். விஜய்டா அன்றும் இன்று விஜய்டா. விஜய்டா ஆமாம், விஜயால தான் ஓட்டு அதிகமாக இந்த வருஷமே. நீங்களே பாருங்கள், போன வருஷம் ஓட்டு ஒன்றுங்களும் இல்லை. 70% 90 ஓட்டு இருந்துச்சு. அவங்களே தெரியும். நேற்று 5 மணி அளவு, நேற்று நான் பூத்தில் உட்காந்துட்டேன். 5 மணி அளவு பார்த்தேன். 82 புள்ளி வந்துச்சு. யாரால காரணம் விஜய்டா. யாரால ஓட்டு எங்கள் இல்லைனா விஜய்டா சிஎம்ஏ. வேணா பாருங்க, வெற்றி நம்ம ஜெயிப்பார்ல. ஜெயிச்சிடாருண்ணே நேற்று. ஜெயிப்பார்ல விஜய் ஜெயிச்சாருண்ணே. எப்பயும் விஜய் தானே. ப்ரோ கண்டிப்பாக ப்ரோ, இதை பார்த்தாலே தெரியுது ப்ரோ. கண்டிப்பாக விஜய் அண்ணன் தான் சிஎம். டிவிக்கே தான் நம்ம இதை தான் கெத்து மாசு. டிவிக்கே கன்ஃபார்ம் வின் பண்ணோம் 2026. ஜெயிப்பார். ஜெயிப்பாரான்னு கேட்டால் அதுக்கு வந்து இருக்கும் இல்லைன்ற மாதிரி தான். ஆனால் வந்து எப்படி சொல்கிறது, அவர் முதலமைச்சர் ஆவார்ன்ற மாதிரிலாம் எதுவும் இருக்காது. கொஞ்சம் தொகுதிகளை வேணால் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கும். 1-2 தொகுதிகளில் ஓட் ஐடி வந்து இருக்குது. நான் வந்து நாம் தமிழர் ஓட்டு போட்டேன். ஏன்னா அவங்களோட கொள்கைகள் கொஞ்சம் நல்லா இருக்குது. அப்புறம் இல்லாமல் இப்போ மற்ற கட்சிலாம் வந்து இலவசம் அப்படின்ற மாதிரி அவங்களோட ஒவ்வொன்றுலேயும் இப்போ வந்து 2000 ரூபாய் 2500 ரூபான்ற இது அப்படி இருக்க பட்சத்தில் இவர் தான் வந்து நான் எதுவும் இலவசமாக தர மாட்டேன், இலவசமாக எதோ தரணுமோ, நான் அடிப்படை வசதி வந்து எல்லாமே நான் உங்களுக்கு வந்து பண்ணித்தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்மளுக்கு தேவையாக தானே அடிப்படை வசதி எல்லாமே கிடச்சா நம்ம வாழ்க்கை கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு தேவையான இதுவை பார்த்துக்கலான்னும் போது அதனால வந்து நாம் தமிழுக்கு ஓட்டு போட்டேன். மற்ற கட்சிகள் அதுக்கு தான் அவருக்கு எல்லாமே பதில் கொடுத்துருக்காரு. பதில் கொடுக்காம வந்து ஒளிஞ்சிட்டுலாம் இல்லையே. நீங்கள் ப்ரெஸ் மீட் வச்சு கேள்வி கேட்கும் போது அவருக்கு தான் எல்லாத்துக்கும் பதில் தராரு. அப்புறம் என்ன வேணும்? சீமானு விஜய் சேர்ந்துருந்தா அதை பற்றி தெரில. ஆனால் 2 பேரும் வேறு அதனால் சேர வாய்ப்பு இல்லை. சேர்ந்து தான் நல்லா இருக்குமோன்னு தெரில. லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம், மோர் ஸ்பேஸ், மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம். லலிதா ஜுவல்லரி எஸ்டிமேட் ஸ்லிப்பும் நகை போட்டோவும் வச்சு டி நகர் மார்க்கெட்ல எந்த கடையில வேணா கம்பேர் பண்ணுங்க. எல்லா கடையும் பக்கத்துல தான் இருக்கு. எங்க விலை கம்மியோ அங்க வாங்குங்க. அன்போட வரவேற்கிறேன். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.